ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட்லவே இருந்துச்சு. மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி இப்போ பார்க்கும்போது ஒரு 90 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. சென்செக்ஸ் வந்து 275 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து இன்றைக்கும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற செக்டாரை கம்பேர் பண்ணும்போது 411 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது, 15 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 513 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபெர்டிலைசர் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதில் தான் அந்த குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 12% ஏற்றிருந்தாங்க. 269 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி மட்டுமே 29 ரூபாய்க்கு மேலே ஏற்றிருக்காங்க இந்த ஷேரில். ஸோ அடுத்து பார்க்கும்போது குஜராத் நர்மதா வேலி ஃபெர்டிலைசர் இவங்க வந்து 10% மேலே இன்றைக்கி ரேலியாக இருக்குது. 770 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 770 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஷேரு. அடுத்து சரி நம்ம யூபிஎல் எடுத்து பார்ப்போம்னு பார்த்தா யூபிஎல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே டவுன் ட்ரெண்ட்லேயே கிடந்து இந்த யூபிஎல். இன்னைக்கு வந்து 3% ஏற்றிருக்காங்க ஒரே நாளில். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூபிஎல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து ஜூலை 22 வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க. மேபி ஜூலை 22 தான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸுக்கு எல்லாமே ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்னால தான் அன்றைக்கி இந்த ஷேர் எல்லாமே மேலே போயிருக்கு. அதாவது இவங்கள ஜிஎஸ்டி அண்டர் ஜிஎஸ்டியில் தான் இருக்கிறாங்க இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ இவங்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து விலக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அது ஒரு ஹோப்னால தான் மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபெர்டிலைசர் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஹையை டச் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நியூஸை வச்சு தான் இன்றைக்கி ஏற்றிருக்காங்க. பட் ஜூலை 22 நமக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இது ஜிஎஸ்டி வந்து இல்லை, ஜிஎஸ்டிலேருந்து இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி யூபிஎல் சில ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஜூலை 22 கவர்மெண்ட் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு யாருக்குமே கன்ஃபார்மாட்டு நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க். இந்த கோட்டக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த கிராஷில் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம். இந்த ஆர்பிஐயோட இவங்க இந்த பேங்க் மேலே போட்ட ரூல்ஸில் வந்து நம்ம இந்த கிராஷில் கன்சிடர் பண்ணியிருந்தோம் கோட்டக் மஹிந்திரா பேங்க். இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்யூரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுலேருந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங்காட்டு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேத்தே க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 16% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2025 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே ஏற்றிருந்தாங்க. 1771 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நேத்தே க்ளோஸ்லேருந்து 16% மேலே போயிருக்குன்னு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்யூரி. ஸோ அவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் வந்து 2025 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸுக்கு நேற்று வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸ் ஒரு கம்பெனி கொடுத்துருந்தாங்க. நான் நேற்றே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ பஜாஜ் ஃபினான்ஸுக்கு மேக்யூரி அதே மேக்யூரி வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூட்ரல்லேருந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் டு அண்டர் பெர்ஃபார்மாட்டு டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோத்துக்கு கீழே போகும்னா 6600 வரைக்கும் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பஜாஜ் ஃபினான்ஸுக்கும் கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கும் இவங்க மேக்யூரி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்ஏஎல் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து 22 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்ட் லாஸ்ட் 4th குவார்ட்டரில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த ஷேர் நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் ஆர்டர் வந்து கிடச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இதோட ஒருத்தே 50,000 கோடி வரும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 28க்குள்ள டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 50,000 கோடியை டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு. ஸோ ஃபைனல் டிவிடெண்ட் குறித்தான டிசிஷன், அதாவது எந்த டேட்டில் பேமெண்ட் ஆகும்னு சொல்லி அவங்களோட போர்ட் மீட்டிங் ஜூன் 26 டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஏஎல் வந்து டிவிடெண்டுக்கான பேமெண்ட் டேட்டை ஜூன் 26 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் அது பேசி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் கியூபுட் அவர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ராஜஸ்தானில் வந்து ராஜஸ்தான் கில்லோத்தில் வந்து ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இப்போ சில காரணங்களுக்காக அதை வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நியர்லி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் 4500 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ராஜஸ்தானில் கில்லோத்தில் வந்து நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து சில காரணங்களுக்காக அதை வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்போர்ட்ஸ் கியூபுட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் கியூபுட்டாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டனில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. டைட்டன் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன் பிளானில் இறங்க போகிறாங்க. அதாவது தனிஷ்கும் அவங்களோட தனேரா பிராண்ட்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிராண்டில் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு அவங்களோட எம்டி CK வெங்கட்ராமன் தான் இதை அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி இந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு ஜாயின்ட் வெஞ்சூரில் தான் ரன் பண்ணுறாங்க.
ஜாயின்ட் வெஞ்சரில் இருக்கிறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது தனிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பிராண்டில் இருக்கிறாங்க, ஜுவல்லரி வெர்டிகல்ஸில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது தனேரா வந்து இந்த சாரீ அதிலெல்லாம் இருக்கிறாங்க, சாரீ லேடிஸோட ஹேண்ட்பேக்கு இந்த செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த தனிஷ்கோட பிராண்டையும் தனேராவோட அந்த சாரீ ஹேண்ட்பேக் பிராண்டையும் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் ஸ்டோர் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சிகே வெங்கட்ராமன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்ட்பேக்கில் வந்து நிறைய விதவிதமான ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிகே வெங்கட்ராமன். இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம், இந்த விவோ வந்து டாடா குழுமா வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ விவோ பார்த்தீங்கன்னா 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து கிரேட்டர் நொய்டாவில் வந்து இனாகிரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விவோ கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ இதில் வந்து ஆனுவல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நியர்லி 120 மில்லியன் டிவைஸ் வந்து ஆனுவல் கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து இவங்களோட அந்த நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 170 ஏக்கரில் அமைச்சிருக்காங்க, 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலையில் வந்து இனாகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விவோ கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் வந்துருந்து. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சார் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஷேர் ஃபுல்லாக விற்கணுமா, இல்லை நான் வந்து ப்ராஃபிட்டுக்கு தேவையான ஈக்குவலான ஷேரை வந்து வித்து ப்ராஃபிட் புக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இப்போ நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஷேரில், ஸோ அது வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வாங்கியிருப்பாங்க, சரி இந்த ஷேர் வந்து நல்லாவே மேலே போயிட்டு அப்படின்னு சொல்லி மொத்தமாட்டு புக் பண்ணுவவங்க இருப்பாங்க, மொத்தமாட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து கொஞ்சம் கீழே இறங்கினோன்னா மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து வேறு ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருப்பாங்க இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட். இன்னொரு இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம் அந்த ஷேரில் ப்ராஃபிட்டுக்கு தேவையான அமௌண்ட் எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நான் சொல்ல முடியாது. நான் வந்து இந்த ஷேரில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன், பட் வந்து அதை நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் அதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் கேட்டிருந்தாரு ஒருத்தர், இந்த சாரதா மோட்டர்ஸில் வந்து பைபேக் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து நான் என் டெலகிராம் ஐடியை கொடுத்துருந்தேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு மே மந்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரி ஷேர் வாங்கியிருந்தேன், 10 ஷேர் வாங்கியிருந்தேன், ஒரு ஷேருக்கு 100 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கேன், இப்போ செல் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறாரு. ப்ளஸ் வந்து அது 5K கீழே வரும்போது, ஒரு ஷேர் வந்து 5000 ரூபாய் கீழே வரும்போது நான் வந்து மறுபடியும் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், அந்த ஷேர் வந்து 5100 ரூபா வர சான்சஸ் இருக்குது. சிட்டி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீசன் பார்க்கும்போது அமெரிக்காவில் அந்த ஜெனரிக் ட்ரக்கோட ப்ரைஸ் எரோஷன் நடக்குது, அதை ஒரு ரீசனாக எடுத்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து எக்ஸாக்டாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி புரோக்கரேஜ் சொல்கிற மாதிரிலாம் எக்ஸாக்டாக நடக்காது. அதனால 100 ரூபாலாம் பெரிய ப்ராஃபிட் இல்லை. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேரில் 100 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா அந்த டேக்ஸ் அது இதெல்லாம் போக வந்து பெரிய அளவில் கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருந்துச்சு, பாசிட்டிவ்ல தான் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எகெயின் வந்து ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 570, 560, 5500 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லான்சர் ஷேர் ப்ரைஸ் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 51 rupees 52 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து, இன்றைக்கும் 3% அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து நிறைய வாட்டி கேட்டுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரீசெண்டாக அதை அவர் கேட்டோன்னா அதை ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். கண்டினியூஸாக 5 days பார்த்தீங்கன்னா ஒரு 13% மேலே அது கிராஷ் ஆகிருக்கு. 6 month டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது நியர்லி 39 to 40% வரைக்கும் அந்த ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 1000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஒரு ஸ்மால் கம்பெனி தான். இவங்களோட ப்ராஃபிட்லாம் எடுத்து பார்க்கும்போது லாஸ்ட் 4 quarterல சேம் ப்ராஃபிட் தான் மறுபடியும் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் மூவ்மெண்ட்ஸ்லாம் இல்லை இந்த ஷேரில். ஸோ என்ன கேட்டால் அந்த ஷேரை வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபியூச்சரில் அவங்களோட அப்டேட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த லான்சர் ஷேரை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சன்ஃபார்மாவில் வந்து 1450 ரூபாயில் கன்சிடர் பண்ணேன். 1515 ரூபாயில் நான் வந்து செல் பண்ணவா இல்லை ஹோல்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக அதை ஹோல்ட் தான் பண்ணணும். இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழுந்துட்டு 1470 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போலாம் விற்றீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் இருக்காது. ஸோ அது நான் வந்து ஹோல்டு தான் பண்ணணும்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஃபியூஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஃபியூஷன் ஷேர் ப்ரைஸ் இப்போ வாங்கலாமா அப்படின்னு, ஃபியூஷன் ஷேர் வந்து இப்போ வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஷேர் வாங்குறதுக்கு பதிலாக ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்மால் கேப் கம்பெனி ஷேர் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இது ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி, இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் ஸ்டாக்கு பதிலாக மணப்புரம் ஃபினான்ஸ் வாங்கி போடுங்க. இந்த ரேஞ்சிலே கன்சிடர் பண்ணி வாங்கி போடுங்க ஸ்லோவாட்டு மணப்புரம் ஃபினான்ஸை. ஃபியூஷன் ஸ்டாக் அவாய்ட் பண்ணிவிட்டு மணப்புரம் ஃபினான்ஸை வாங்கி போடுங்க. லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை விட அது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தாட்ட வந்து அப்டேட்டு. வேதாந்தா ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அவங்களோட ஸ்டீல் கம்பெனியை விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய கம்பெனிஸை டீமர்ஜ் பண்ண போகிறாங்க, அவங்களோட பிஸ்னஸே டீமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். வேதாந்தா பார்த்தீங்கன்னா இப்போ
1000 கோடி வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 லட்சம் டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி 1 லட்சம் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி ஒரு இதுக்கு வந்து 1 லட்ச ரூபா அப்படின்ட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்து 1000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வேதாந்தாவோட ஸ்டாக் வந்து 6% ராலியாக இருந்து. ஸோ ஜூன் 20ஆம் தேதி இன்றைக்கி அவங்களோட போர்ட் மீட்டிங் நடக்குன்னு நினைக்கிறேன் வேதாந்தாவில். இது வேதாந்தாவை குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கில் வந்து அப்டேட்டு. ஓலா பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப் ஈவின்னு சொல்லலாம். அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா புதுசாட்ட ஐபிஓ வரதுக்கு December 22 வந்து டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து செபிட்ட வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த 5500 கோடி வேல்யூவில் ஐபிஓக்கு வந்து இவங்க செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஓலாவோட ஐபிஓக்கு. இது வந்து ஓலாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் ஐபிஓவில் இப்போதைக்கு நம்ம அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபியூச்சரில் ஐபிஓ பற்றி பேசலாம் அவங்க வரும்போது. இது ஓலாவை பற்றின அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இந்த ஷேர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். நல்லா 500 இருக்கும்போது வரை கன்சிடர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் ஆட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. அதனால் நான் வந்து சரி வெயிட் பண்ணலாம் பிறகு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராக் பண்ணி கீழே வரைக்கும் போச்சு. ஸோ பொறுமையாட்டு இருந்தேன். சரி இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது, அதாவது இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த அவங்களோட இது வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணிங்கிற பேங்க், அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து 2 டீமாட் இஷ்யூ இருக்குது. ஸோ அது கோர்ட்டில் கேஸ்லாம் இருக்குது. அது முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஷேர் வந்து மேலே போகும். ஸோ அந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 3% ஏற்றிருக்காங்க. 489 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருக்கு. ஸோ மேபி டக்குனி வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சீக்கிரம் ஒரு 500 ரூபாயை வந்து கிராக் பண்ணி மேலே போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க் லிமிடெட். இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. 142 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து 142 ரூபாவில் ட்ரேட் ஆகிருந்து. ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் வெறும் 8 தான் இருக்குது. சரி இந்த ஸ்டாக்ஸில் வந்து அப்டேட் பார்க்கும்போது ஏன் இன்றைக்கி ஒரே நாள் இப்படி ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தா மோட்டிலால் ஓசோல் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேர் வந்து 175 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்து தான் இன்றைக்கி வந்து இந்த ஷேர் வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. இது டிசிபி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இந்த பேங்க்லேயே வந்து ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த டிசிபி பேங்க்லையும் லாங் டேர்முக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. இது வந்து டிசிபி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட் கொடுத்த அப்டேட்டு. டிமார்ட் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் வந்து 369 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க கொடுத்துருக்க அப்டேட் தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஒரு நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க புதுசாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட கவுண்ட் வந்து 369 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹெச்பிசிஎல். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 522 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஹெச்பிசிஎல்ல போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1:2 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா 2 ஷேருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தான் அதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு ஜூன் 21 நாளைக்கு ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இன்னைக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த போனஸ் ஷேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கோ ஸோ அவங்க இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே எலிஜிபிள். இன்னைக்கு வாங்கினா தான் அவங்களுக்கு அந்த போனஸ் ஷேருக்கு அவங்க குவாலிஃபை ஆவாங்க. இது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட்டு. நெக்ஸ்ட் லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி வந்து குஜராத்தில் மார்பி அப்படிங்கிற இடத்துல வந்து 75 ரூம் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க சிவதாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட்க்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு திறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.